வணக்கம். நம்ம இன்னைக்கு கனவா மீன் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ கனவா மீனை சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்க தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பெருஞ்சீரகம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி நீள வாக்கில் நறுக்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு கல்லில் தட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் மசாலா பொடிகள் என்னெல்லான்னு பார்க்கலாம். வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, நல்ல மிளகு பொடி, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் பெருஞ்சீரக பொடி கொஞ்சம் எடுத்திருக்கேன். நல்ல வாசனையாட்டு இருக்கும். அப்புறம் மல்லி இலை நறுக்கி வச்சுருக்கேன். இனி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து தாளிக்கணும். கரம் மசாலா பொடி போடுறதுனால பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சும்மா பேருக்கு நம்ம கொஞ்சம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த தக்காளி, சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொடிகள் எல்லாத்தையும் சேர்க்கணும். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அந்த மசாலாவை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதில் இப்போ மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுறணும். இனி இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலையும் இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு உப்பு சேர்க்காம தான் நான் இதை வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் மல்லி இலையும் போட்டிருக்கேன். குக்கரில் விசில் போட்டு இதை நல்லா வேக வைக்கணும். உப்பு போடாமல் வேக வச்சா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால தான் நான் உப்பு போடலை. இப்போ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான உப்பை சேர்க்கணும். உப்பை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு விசில் வச்சுருக்கேன். இப்போ கிரேவி நல்லா வற்றி வந்திருக்கு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்க்கணும். மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, அப்புறம் தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள்.